அதனால பிசாசனுடைய எந்த சோதனையும் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதே இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னன்னா, பிசாசு தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எடுக்கிறான் பாருங்க முயற்சி. இந்த முயற்சியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தோற்று போயிடவே கூடாது. நம்ம எப்போவுமே ஒரு தாய் கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாய் கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் பருந்து மேலே சுற்றிட்டே இருக்கும். நிறைய குஞ்சு பொரிச்சிருக்கும் பாருங்களேன், பருந்து சுற்றிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் இந்த தாய் கோழியை விட்டு இந்த குஞ்சு பிரிஞ்சிருக்குதோ அந்த நேரத்தில் பாருங்கள், கரெக்டாக அந்த பருந்து அந்த டைமிங்கை பார்த்து அந்த தனியாக நிற்கிது பாருங்கள், அந்த ஒரு குஞ்சு அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும். நான் என்னுடைய கண்கூடாக இதை பார்த்துருக்கிறேன். அப்படின்னா அப்போ தாய் கோழிக்குள்ள அந்த தாயினுடைய அரவணைப்புக்குள்ள அதனுடைய செட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த குஞ்சுக்கு பாதுகாப்பு. அந்த தாய் கோழியினுடைய ரெக்கையை விட்டு அது வெளியே வந்துச்சுன்னா, அது ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பருந்து ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசை பொறுத்த வரைக்கும் எந்த சோதனையை கொடுத்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதே இல்லை. அவன் எதை நம்மை விட்டு பறித்தாலும் திரும்ப ஆண்டவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது,